100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார குடும்பத்தில் நடக்கப் போகின்ற மிக பெரும் சம்பவம், கிரக நிலைகளால் இது நடக்கும். என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் மிக பெரும் உச்சத்தை அடைய முடியுமா, செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்றதெல்லாம் பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் தன வாக்கு ஸ்தானத்தில் குரு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரிய பகவானும், செவ்வாய் பகவானும், சுக்கிர பகவானும், பாக்கிய ஸ்தானத்தில் புதன் பகவானும், சனி பகவானும், ராகு பகவானும் என்று கிரக நிலைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப வலுவாகவே அமைந்திருக்கின்றது. மிருக சீரிஷம் நட்சத்திரத்தினுடைய 3 மற்றும் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதம், புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்றதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது. எதலையோ நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய திறமை உடைய மிதுன ராசிக்கார அன்பர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் பாதசார சஞ்சார நிலையில் இருப்பதால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொட்ட போகின்றது. பயணங்கள் செல்ல போகிறீங்க, விரும்பிய இடத்திற்கு நீங்கள் போக போகிறீங்க, மன திருப்தியுடன் செயலாற்ற போகிறீங்க, புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப் போகின்றது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பு கூடும், பாராட்டும் கிடைக்கும். உற்சாகத்தோடு காணப்பட போகிறீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்போகின்றது. அதற்கான புதிய திட்டங்களையும் தீட்ட போகிறீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க போகிறீங்க. புதிய பதவியோ அல்லது பொறுப்புகளோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. குடும்பத்தோட விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலையும் வரும். குடும்பத்தோட விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளலாமா? அப்போ குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாமே. அப்புறம் ஏன் குடும்பத்தில் பாதிப்பு, அதாவது குடும்பத்தில் பூகம்பம் வெடிக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கிரக நிலைகள் அதற்கான ஒரு சாதகமாக, அதாவது குடும்ப மகிழ்ச்சிக்கு சாதகமாக இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடிய ஒரு நிலையிலையும் கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. அது என்ன அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகின்றது. குழந்தைகள் உங்களுக்கு ஏற்றார் போல நடந்து கொள்வாங்க. மன திருப்தியோட காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெற போகிறீங்க. பயணம் உங்களுக்கு இனிதாக அமையும். அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கு பெரும் உதவி தேடி வரப்போகின்றது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு நடக்கப் போகின்றது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குடும்ப ரீதியாக பிரச்சனை ஆரம்பிக்கும் இடம் என்று கூட சொல்லலாம். அதாவது கணவன் மனைவிக்கு இடையே நிதானமான போக்கு மாறி சில பிரச்சனைகளை கிரக நிலைகளால் ஏற்படுத்தக்கூடும். இந்த இடம் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று கூட சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பல நடந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சும் தேவையில்லாத செயலும் குடும்பத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி குடும்பத்தில் பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னா 3ஆம் நபரை உள்ளே விடும்போது அது நடக்கும்.
அப்படி ஒரு தப்பை மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணிடாதீங்க. வெளிநபர்கள், மூன்றாம் நபர்களுடைய தலையீடை அனுமதிக்காதீங்க. உங்களுடைய குடும்ப பிரச்சனையை நீங்களே தீர்க்க பாருங்க. மற்றவர்களிடம் கருத்து கேட்பதோ ஆலோசனை கேட்பதோ இது சரியா தவறா என்று அடுத்தவங்க கிட்ட போய் கேட்பது, முன்பின் தெரியாத நபர்களை உள்ளே விடுவது, இதெல்லாம் மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி குடும்பத்தில் பூகம்பம் வரக்கூடிய ஒரு அளவிற்கு பிரச்சனை பெருசாகிடும். அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் அறவே தவிர்த்தீர்கள் அப்படின்னா பாதிப்புகள் இல்லாத சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதே மாதிரி பிள்ளைகளினுடைய கருத்தை அறிந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் கேட்டு அதற்கு ஏற்றார் போல் செயல்பட பாருங்கள். இல்லைனா பிள்ளைகள் வழியிலையும் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்றத மறுத்திட முடியாது. மூத்த சகோதரருடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். பெற்றோர்களுடைய ஆதரவால் மிக பெரும் ஒரு நன்மை உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதார நிலையில் பெரும் முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மிகப்பெரிய ஒரு தெளிவான முடிவெடுத்து வாழ்வின் உச்சத்தை பார்ப்பீங்க. கவலைகள் நீங்கினா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. திட்டமிட்டு செயல்படுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும். அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களால் பெரிய வெற்றியை பார்க்க முடியும். கல்வியில் மாணவர்களுக்கு விருப்பம் அதிகரிக்கும். கவனமாக படித்தீங்கன்னா பெரிய வெற்றியை மாணவர்கள் பார்க்கலாம். உடன் பணிபுரிபவர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு நல்லது. ஏன்னா யார் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. நண்பன் தானே, உறவினர் தானே அப்படின்ட்டு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இல்லாமல் இருந்தீங்க, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் அவங்க செல்வாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். யாரையும் நம்பிடாதீங்க. நம்பிக்கை வைக்க தேவலைன்னு சொல்லலை, எல்லா விஷயத்துலேயும் நம்பிடாதீங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு சிலர் உங்களுடைய வாழ்க்கையில் நுழைவாங்க. அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றத தான் சொல்கிறோம். குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் தீரும் அப்படின்றத மறுத்திட முடியாது. ஒரு முறைக்கு பல முறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும். பண வரவு சிறப்பாக இருக்க போகின்றது. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணங்களின் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். முடிக்க வேண்டிய காரியங்களை முடிக்க போகிறீங்க. அரசாங்க உதவிகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வரப்போகின்றது. இது நாள் வரை செல்ல முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் நினைத்து கொண்டிருந்த இடங்களுக்கு எல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது. சுற்றுலா போகணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வருவீங்க. ஆன்மீக தலங்களுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இப்படியாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பயணங்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். யாரையும் எதற்காகவும் நம்பி உங்களுடைய பணத்தை கொடுத்துடாதீங்க. வட்டிக்கு பணம் விடுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவாது. வட்டிக்கு பணம் கொடுப்பதையோ அல்லது வட்டிக்கு அதிகப்படியான வட்டிக்கு பணம் வாங்குவதையோ இந்த காலகட்டத்தில் அறவே தவிர்த்து விடுங்கள். நம்மளால் முடியுமா? நம்மளால் சமாளிக்க முடியுமா? வரவுக்கு ஏற்றாற்போல் நாம் செயல்படுகின்றோமா அப்படின்றத தெரிந்து கொண்டு இந்த கடன் வாங்குவது கொடுப்பது இந்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுங்க. இல்லைனா பிரச்சனைகளில் மாட்டி தவிப்பீங்க. மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும்.
சுகபோக ராஜபோக ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அப்படி நடக்காது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார பிரச்சனைகள் வேதனைகள் என்று சந்திக்கும்போது பெருமாளை புதன்கிழமையில் ஏதோ ஒரு புதன்கிழமையில் அர்ச்சனை செய்து வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்லதையே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம்.